கை சுருக்கங்கள் எதனால் வருது, பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்போதும் போல் கிளாத்தை 4 மடித்து எடுத்துக்கலாம். கை மடித்து எம்மிங் கொடுப்போம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸோட கையில் வந்து அளவுகளை எடுத்துடலாம். கையோட உயரம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வந்திருக்கு. கையோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் வந்திருக்கு. கையோட அகலம் பார்த்தீங்கன்னா 6.25 வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 அளவு தான் இருக்குது. இதை வச்சு நம்ம கை எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்க்கலாம். கோட்டுக்கு மேலே கையோட உயரம் வந்து 7, தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 7.5 மார்க் பண்ணி கோடு போட்டுருங்க. இப்போ புதுசாக தச்சு பழகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து கை சுற்றளவு மார்க் பண்ணிக்குவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உள்கை வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கையோட ரவுண்டை வரைஞ்சிருவாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மெத்தட் வந்து சரியாக வராது. நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருந்தாலும் கை வந்து குண்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கை வந்து ஒல்லியாக இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆம்கோல் கொடுத்தோம்னா தான் ஆம்கோலோட ரவுண்ட் வந்து சுருக்கங்கள் வராது. சரி, ஓகே, அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து கையோட அகலம் எடுத்தோம் இல்லையா, 6.25 எடுத்தோம். 6.25 சென்டர் பாயிண்ட்ல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கையோட சென்டரில் மார்க் பண்ணிட்டு இப்போ கோடு போட்டுடலாம். அடுத்ததாக பாருங்க, கையோட சுற்றளவு வந்து 5.5 இன்ச்சு, அதை வந்து கோட்டுக்கு மேலே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் சைடு வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதில் இருக்க ரவுண்டு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு வந்து கரெக்டாக 8.5 இன்ச் வந்திருக்கு. அந்த 8.5 இன்ச்சை நம்ம கையோட ரவுண்டாக வச்சு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல 8.5 இன்ச் கிடைக்குதோ அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கையோட ரவுண்டு. இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா தான் கையோட ரவுண்டு பேக் சைடோட ரவுண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அளவான கை ரவுண்டு கிடைக்கும். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கை சுருக்கங்கள் வராது, கை லூஸ் வந்து வராது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஆம்கோல் இருக்கு இல்லையா, அதோட ரவுண்டு நம்ம வந்து வரையும் போது கொஞ்சம் அதிகமாக மேலே ஏற்றி வரைஞ்சிட்டாலோ இல்லைன்னா கீழே இறக்கி வரைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு வந்து சுருக்கங்கள் வரும். ஏன்னா கை வந்து நிறைய பேத்துக்கு ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்ல இருக்கும். அவங்களோட கைக்கு தகுந்த மாதிரி ஆம்கோலோட ரவுண்டை கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கு வந்து சரியாக வரும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கே வந்து நல்லா புரியும். இதே மாதிரி நீங்க எல்லா ப்ளவுஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கறனால என்னால் இவ்வளோதான் சொல்லிக் கொடுக்க முடியுது. இதோட ஃபுல் வீடியோவில் நான் வந்து இன்னுமே தெளிவாக சொல்லிக் கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் ப்ளே பட்டனில் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.